ம், ஆதிகவிகி வால்மீ வால்மீகிஹி ம், ஆதிகவிகி ஃபர்ஸ்ட் போயட் வியாதः ஹண்டர் ம், யாத்ரிகः டிராவலர் ம், ரிஷிஹி சேஜ் ம், ஜபः மெடிடேஷன் ம், பாரதம் இந்தியா ம், சோரः தீஃப் ம், பாரியா ஒய்ஃப் ராமாயணம் தி ஸ்டோரி ஆஃப் ராமா பிரசித்தः வெல் நோன் பாரதே ம், ரத்னாகரக நாம யாதக ம், ஆசீத் ம், பாரதத்தில் ரத்னாகரன் என்னும் வேட்டையாடுபவன் வசித்து வந்தான் ம், சக சோரக ம், ஆசீத் ம், அவன் திருடி சம்பாதித்தான் ம். ஆ? சக ஆ? அவன் திருடி சம்பாதித்தானா? ஆ, அப்படிலாம் இல்லையே அதுல. சஹா சோரஹா ஆசித் இவ்வளவுதானே இருக்கு. அதுக்கு திரு- மட்டும் மீனிங் சொல்லணும். சக சோரக ஆசீத் ம். அவன் திருடினான் திருடனாக இருந்தான். திருடனாக இருந்தான் ஓகே அவன் ஒரு திருடன். ஓ ஆசீத்னாக இருந்தான்னு சொல்லுவாங்க ஆமா, இருந்தான். அஸ்தினா ஓகே இருக்கிறான், ஆசித்து இருந்தான். ஓகே ஓகே ம், திருடனாக இருந்தான் ம். சோரக யாத்ரீகானாம் தனானி ஆச்சோரயதே ஆ, ஆச்சோரயத்து ஆ. ஆச்சோரயத்து ஆவ அவ அச்சோரயதா அச்சோரயத்து ஆச்சோரயது. அச்சோரயத்து ம், திருடன் யாத்திரைகளுடைய தனத்தை திருடினான் ம், தேன தனேன ஏவ தஸ்ய ம், பாரியா மாதா பிதா ச ம், சுகேன ம், வசந்தி ஸ்ம ம். அந்த தனத்தை கொண்டு தன் மனைவி அம்மா அப்பாவுடன் சுகமாக வாழ்ந்து வந்தார்கள் அது மாதிரி இல்லையே. தேன தேன தனேன தனேன அப்போ தேன தனேனா அந்த பணத்தை கொண்டு. அந்த தனத்தை கொண்டு ம். தஸ்ய தன்னுடைய அவனுடைய தசிய அவனுடைய. தஸ்ய அவனுடைய மனைவி ம், அம்மா ம். ஜி நம்ம இப்படி சொல்லும்போது தன்னுடைய தானே ஜி எப்படி அவன் தன்னுடைய? தன்னுடைய அவன் இல்ல, தன்னுடைய மனைவி அம்மா அப்படின்னு தானே சொல்லுவோம் நல்லா புரிஞ்சுக்கணும் இந்த இடத்துல. ஜி அதாவது இப்ப நான் சம்பாதிக்கிறேன், சரியா? ஓகே ஜி நான் சௌக்கியமா இல்ல வச்சுக்கோங்க. ம் என் பணத்தை வச்சுட்டு என் ஒய்ஃபு, என்னுடைய பசங்க, என்னுடைய அம்மா தான் சந்தோஷமா இருக்கான்னா, ஜி அப்போ அவன் அவனுடையன்னு சொல்லுவீங்களா? இல்லன்னா அவனுடைய அம்மா மனைவி எல்லாம் சந்தோஷமா இருக்கான்னு சொல்லிடுவீங்களா? இல்ல அவனுடைய தான் சொல்லுவாங்க கரெக்ட் அப்போ இப்ப நல்லா புரிஞ்சுக்கோங்க. இப்ப இந்த இடத்துல பாருங்க. தேன தனேன அந்த பணத்தினால், சரியா? அந்த பணத்தினால். ஏவன்னா அதனாலதான் அப்படின்னு அழுத்தமா சொல்றது, சரியா? ஓகே ஜி பிகாஸ் ஆஃப் தட் மணி ஒன்லி. புரியுறதா? ஓகே ஓகே அந்த ஜி பணத்தினால்தான் அவனுடைய தஸ்ய அவனுடைய அவனுடைய மனைவி மனைவி பாரியா மாதா பிதா மனைவி அம்மா அப்பா, சரியா? ஓகே ஜி சுகேன வசந்தி ஸ்ம சுகமாக வாழ்ந்தார்கள். புரியுறதா? சுகமாக ஓகே ஜி இப்ப திருப்பி படிங்க பார்க்கலாம். தேன தனேன ஏவ தஸ்ய பாரியா மாதா பிதா ச சுகேன வசந்தி ஸ்ம ம். அந்த பணத்தை அந்த பணத்தினால் அவனுடைய மனைவி அம்மா அப்பாவுடன் சுகமாக வாழ்ந்தார்கள் சுவாமி வாழ்ந்து வந்தார்கள் பாருங்க சுவாமி, திருப்பி நீங்க பாருங்க, அந்த உடன் கூட சேர்த்துக்கிறீங்க பாருங்க. ஆஹ் அப்போ மனைவி அம்மா அப்பாவுடன் வாழ்ந்தார்கள்னா அவனும் அதுல சேர்ந்துட்டான்னு அர்த்தம். ஓகே அப்பா சுகமாக வாழ்ந்தார்கள் அப்படின்னு பாருங்களேன், நல்லா புரிஞ்சுக்கணும். ம் பாருங்க, அவன் ஒரு திருடன் சுவாமி. சஹா சோரஹா ஆசீத். ஓகே ஜி சஹா சோரஹா யாத்ரிகானாம் தனானே அச்சோரயத்து. அவன் அந்த திருடன் ஜி யாத்ரிகர்களுடைய வழிபோக்கர்கள் டிராவலர்ஸினுடைய ம் தனானி அச்சோரயத்து பணங்களை கொள்ளையடித்தான். புரியுறதா? ஓகே ஜி அடுத்தது தேன தனேன ஏவ அந்த பணத்தை கொண்டுதான், அந்த பணத்தினால்தான், சரியா? அந்த பணத்தினால் அவனுடைய மனைவி அம்மா அப்பா இத்தியாதிகள் இவா எல்லாரும் சுகேன வசந்திஸ்ம சுகமாக வாழ்ந்தார்கள். புரியுறதா? அந்த அவனுடைய அப்பாவுடன் வேண்டாம் அது எப்படி அவர்கள் அப்பாவுடன்? அப்பாவுடன்னா அவனையும் சேர்த்துக்கிற மாதிரி ஆயிடுறதே. புரிஞ்சுதா? ஓகே ஜி நல்லா புரிஞ்சுக்கணும் இந்த இடத்துல. அதாவது சுகமாக வாழ்ந்தார்கள். நான் கேட்கிறேன்,
யாரு சுகமாக வாழ்ந்தார்கள்? அப்போ அங்க என்ன ஆன்சர் இருக்கு? அம்மா, பாரியா. அப்பா, மனைவி. புரியுறதா? ஓகே ஜி. அவன் எங்கேயாவது இருக்காங்க? இல்ல, அங்க வரவே இல்லை. அப்ப நம்ம வந்து அவனுடன் சேர்த்துக்க கூடாது, அவனும் சுகமா வாழ்ந்தான்னு சொல்லக்கூடாது. புரியுறதா? ஓகே ஓகே ஜி. ம் தேன தனேன ஏவ ம், தஸ்ய பாரியா மாதா பிதா ச சுகேன சந்தி ஸ்ம. ம், அந்த பணத்தினால் அவனுடைய மனைவி, அம்மா, அப்பா சுகமாக வாழ்ந்தார்கள். ம். இப்ப கரெக்டா ஜி? கரெக்ட். ஓகே ஜி. ஏகதா நாரதக ஆகதக. ஒரு ம், நாள் நாரதர் வந்தார். ம், நாரதஸ்ய ம், உபதேசேன சக ராமநாம ஜபம் அகரோத்து. ம், நாரதரின் உபதேசத்தால் ம், அவன் ராமநாமம் ஜபம் சொல்லி வந்தான், செய்தான். செய்தான். ஜப சமயே சக வல்மீகேன ஆவృతः. ம், ஜப சமயத்தில் அவன் மேல் புற்றுகள் சூழ்ந்தன. அவன் புத்தினால் சூழப்பட்டான். பாசிவ் வாய்ஸ் சொல்லணும் இல்லையா ஜி? ஆமா. ஓகே ஜி. ஓகே ஜி. அவன் புற்றினால் சூழப்பட்டான். ம். அத்தக சத்ய வல்மீகி இது நாம. வால்மீகியா? வால்மீகி. அத்தக தஸ்ய வால்மீகி இது நாம. அதனால் அவருடைய பெயர் வால்மீகி என்றாயிற்று. தேன ராமாயணம் ரச்சிதம். அவர் ராமாயணம் எழுதினாரா ஜி? அவரால் ராமாயணம் இயற்றப்பட்டது. இதுவும் பேசிவ் வாய்ஸ். அவரால் ராமாயணம் எழுதப்பட்டது. ததேவ ஆதி காவியம். அதுவே முதல் காவியமாகும். அதனால் சகேவ ஆதிகவிஹி இது பிரசித்தः. அதனால் அவர் முதல் கவிஞர் என்று பிரசித்தமாக அழைக்கப்படுகிறார். வெரி குட், வெரி குட், வெரி குட். நல்லா சொன்னீங்க. நான் ஃபர்ஸ்ட் கிளாஸ். ஓகே, தேங்க் யூ. இதுக்கான அர்த்தத்தை சொல்லிடுங்க பார்க்கலாம். எக்ஸசைஸ் முடிச்சிருங்க. எக்ஸசைஸ். व्यादस्य नाम किम? व्यादस्य नाम रत्नाकरः. आदिकविः कः? आदिकविः वाल्मीकिः. இது வால்மீகின்னு சொல்லணுமா சார், வால்மீகான்னு சொல்லணுமா ஜி? வால்மீகி தான் சொல்லணும். வால்மீகான்னு எப்படி சொல்ல முடியும்? ஓகே, வால்மீகி. ஏன் உங்களுக்கு அந்த டவுட் வந்தது? நானு அந்த மாதிரி எழுதி வச்சிருக்கேன், அதனால கேட்டேன் நான். இல்ல வால்மீகி தான் சொல்லணும். வால்மீகான்னு சொல்ல முடியாது. ஓகே. ஆதிகாவியம் கிம்? ஆதிகாவியம் ராமாயணம். ஏகதா கஹ ஆகதः. ஏகதா நாரதः ஆகதः. fill in the blanks sir. பாரதே ரத்னாகரः நாம யாரः ஆசீத். ஏகதா நாரதः ஆகதः. வால்மீகினா ராமாயணம் ரச்சிதம். வால்மீகிः ஏவ ஆதிகவிः இது பிரசித்தः. ஆப்போசிட்ஸ். ஏகதா சர்வதா. ஏகதா மீன்ஸ் ஒன்ஸ், சர்வதா மீன்ஸ் ஆல்வேஸ். பிரசித்தः அப்பிரசித்தः. பிரசித்தா மீன்ஸ் பாப்புலர், அப்பிரசித்தா மீன்ஸ் அன்பாப்புலர். verbs. दृश to see. एकवचनम द्विवचनम बहुवचनम. फर्स्ट थर्ड पर्सन प्रथम पुरुषः. पश्यति पश्यतः पश्यन्ति. सेकंड पर्सन मध्यम पुरुषः. पश्यसि पश्यतः पश्यता. फर्स्ट पर्सन उत्तम पुरुषः. पश्यामि पश्यावः पश्यामः. வெரி குட், வெரி குட், வெரி குட். நல்லா சொன்னீங்க.